உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்றைய நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு தே. அம்பேத்கர் பிரசாந்த் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் ஏப்ரல் 14 இயக்கத்தின் மாநில இளைஞரணி தலைவர். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் எல்லோருமே தலித் வாக்கு வங்கியை முக்கியமாக முதன்மையாக வைத்து தான் அரசியல் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இதை பற்றி தங்கள் கருத்து? அது நிச்சயமாக உண்மையான கருத்துக்கள். தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவிலும் பெரும்பாலான மக்கள்கள் கொண்டதான் அந்த பட்டியலின இயக்கம். ஆனால் இந்த இவ்வளோ பெரும்பான்மை உள்ள மக்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்களை ஒரு மனிதர்களாக கூட எண்ண மாட்டார்கள். இதுதான் எங்களுக்கு உண்டான மனவேதனையாக இருக்கின்றது. பெரிய தேசிய கட்சிகள் ஒன்று இரண்டு இருக்கும்போது ஏன் அம்பேத்கர் இயக்கங்கள் மற்றும் அதிகமாக இருக்கின்றன நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அம்பேத்கரின் கொள்கைகள் பிரிக்கப்படுகின்றன, அம்பேத்கர் இயக்கங்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஏனெனில் எங்களின் காதுகளில் விழும் குரல்களோ அல்லது கோரிக்கைகளோ அரசுகளும் சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை. இதற்காக காரணமாக மட்டுமே சிறு சிறு அமைப்புகள் உருவாகி கொண்டு இருக்கின்றன. இது அனைத்திற்குமான ஒரே தலைவராக இருந்து யாரேனும் சரியான ஒரு விதத்தில் குரல் கொடுத்தால் அனைத்து அம்பேத்கர் இயக்கங்களும் அனைத்து தலித் இயக்கங்களும் ஒற்றுமையாக ஒரே அணியில் இணைவார்கள். அப்போது அவர்களின் குரல்கள் ஓங்கி ஒலிக்கும், பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். ஆனால் தேர்தல் நேரத்தில் மட்டுமே எங்களை அணுகுவதாலும் தேர்தல் நேரத்தில் மட்டுமே எங்களுக்கான அடிப்படை உரிமைகளோ இல்லாத அடிப்படை தேவைகளையோ நிறைவேற்றும் எந்த அரசாக இருந்தாலும் அது தேர்தல் முடிந்தவுடன் எங்களை ஒரு மனிதராக கூட பார்ப்பதில்லை. இந்த எண்ணம் மாறியுமே ஆனால் தமிழகம் மட்டுமில்லாது இந்தியாவிலும் பட்டியலின வகுப்பின மக்களின் சார்ந்த நிறைய மக்கள் முன்னேறவும் அவர்களுக்கான முழுமையான சுதந்திரமான வாழ்வும் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ நீங்கள் எங்களை பயன்படுத்துகிறார்கள், எங்களை எங்கள் உரிமைகளை பறிக்கிறார்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் எல்லாரும் மனிதர்கள் தான். நீங்கள் ஏன் அந்த இன்னொருத்தரோட அவங்க கொடுக்கணும், உரிமையை கொடுக்கணும், அவங்க எங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற நிலையையே இன்னும் ஏன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் அந்த முன்மாதிரியை எடுத்து நீங்கள் மற்றவர்களை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஏன் வளர முடியல? இல்லை, நாங்கள் வளர விட மாட்டேங்கிறாங்க. அது எப்படி? அதாவது நம்ம நிறைய இப்போது உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கு இல்லாமல் எல்லா பட்டியலின மக்களுக்கான அனைத்து உரிமைகளும் கிடைக்குதானா? இல்லை. இப்போ ஒரு ஊரில் பெரும்பான்மையாக இருக்கிற தலித் இயக்கங்கள் கூட சின்ன சின்ன குழுக்களாக இருக்க மற்ற சமுதாயங்களும் இன்னும் அடிமைப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. அப்போ எங்களுக்கான அடிப்படை உரிமைகளும் தேவைகளும் எங்களுக்கு கிடைத்தால் நாங்களும் ஒரு மனிதர்களாக வாழலாமே. நாங்கள் ஏன் இவ்வளோ பெரும்பான்மையை வடிச்சிட்டு நாங்கள் இன்னும் சின்ன சிறு சிறு இயக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு அவசியம் இல்லைங்களா? அது உங்கள் குறைன்னு நினைக்கிறீங்களா, சமுதாயத்தில் நம்ம இருக்கிற மற்ற சாதிகளோட குறைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மற்ற சாதிகளோட குறைன்னு தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் நம்ம சாதி ஒழிப்புன்னு பற்றி பேசும்போது இந்த இந்தியா மாநிலம் முழுமையாக வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, இன்னும் சிறு சிறு இந்த சாதி கொடுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இப்போ உங்களுக்குள்ளே தலித் அமைப்புகள் அப்படின்ற இடத்துல ஒரே ஒரு சாதி மட்டும் இல்லாமல் பல சாதிகள் இருப்பதால் அந்த பிரிவினைகள் இருந்து கொண்டிருப்பதால் தான் உங்களால் முன்னேற முடியலன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சார். எங்களுக்கான அதுதான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வரோன்னா எங்களுக்கான பின்னாடி தள்ளுற சமுதாயம் என்பது எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததே. நாங்கள் இன்னும் மதத்தாலும் சரி கொள்கைகளாலும் சரி பல்வேறு கட்சிகளின் கொள்கைகளாலும் பிரிந்து கிடக்கிறோமே தவிர அனைவரும் பட்டியலின மக்களும் என்று ஒன்று சேர்வது கிடையாது. ஏனெனில் இப்படி சேர்வதால் பல குழுக்களின் உள்ள தலைவர்களில் தலைவர் யார் என்ற போட்டியில் இங்கே அதிகமாக இருக்கிறது. இப்போ ஒன்றிய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி நிறைய சலுகைகளை, இன்னும் கூட சொல்லப்போனால் அதிகப்படியான சலுகைகளில் தலித் மக்களுக்கு கொடுக்குறாங்க. தாட்கோவில் பார்த்திங்கன்னா ஒரு எஸ்சி இன்னும் ஒரு பிசி அவங்கள்ட்ட இருந்து ஒரு நிலத்தை வாங்கினா 5 லட்சம் மானியம் கொடுக்குறாங்க. இப்படி நிறைய, அதாவது மற்றவர்களுக்கு தள்ளுபடி அல்லது மானியம் ஒரு 25% உங்களுக்கு 40 விழுக்காடு 35 விழுக்காடு இப்படி அதிகமாக கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட சலுகைகள்லாம் கொடுத்தும் நீங்கள் அரசுகளை குறை சொல்லிக்கொண்டு மற்ற சமூகத்தை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களா? இது எப்படி சரின்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், சலுகைகள் நிறைய கிடைக்குது. அது கடைசி மனிதருக்கும் கிடைக்குதா? இப்போது எங்களை போன்ற படித்தவர்கள் தற்கொலை லோனை பயன்படுத்தலாம். எத்தனை பேர் தமிழகத்தில் பயன்படுத்துகிறாங்க? இப்போ நீங்கள் அதை அந்த மக்கள்கிட்ட, உங்களுடைய மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு செல்லலை சார்? நாங்கள் கொண்டு போய் தான் இருக்கோம். இப்போது தாட்கோ லோன் என்பது ஒரு சில வங்கிகளில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. அதுவும் த எலிஜிபிலிட்டி கண்டென்ட் தகுதியானவர்கள் மட்டுமே பெற முடிகிற மாதிரி இருக்குது. அப்போது எங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒதுக்குற நிதி உரிமையானவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், அடிப்படையில் தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்றால்
அந்த தாட்கோ லோன் என்பது பெரும் தொகையாக மற்ற இதுவங்களுக்கு தான் செலவாகிட்டு இருக்கு. அதே முழுமையாக வந்து தலித் மக்களோ பட்டியலின மக்களோ இன்னும் யாரும் அனுபவிக்கல. அதற்கான சட்டத்திட்டங்களை இன்னும் குறைத்து அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் அனைத்து சிறு தொழில் கையில் தொழில் செய்யும் நபர்களுக்கு கடன் உதவி அளித்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அப்போ தாட்கோ லோன் என்பதோ அல்லது அடுத்த நிதி ஆலோசனைகளிலோ வரும்போதோ தலித் மக்களும் பட்டியலின மக்களும் படிக்காத ஏழை பாமர மக்களும் அனைவரும் பயன்படுத்தி கொள்கின்றனர். இல்லை, இப்போ நீங்கள் அதாவது அரசுகளுடைய சலுகைகளை பற்றி இன்னும் வேணும்னு சொல்கிறத விட இருக்கிறதையே பயன்படுத்த முடியல. அதாவது ஒவ்வொரு வேலையில் கூட குடிமைப்பணி வேலைகள் கூட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று வயதில் கூட அதிகமாக வயதை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய சலுகைகளை கொடுத்தும் முன்னேறாமல் இருப்பதற்கான காரணம், முக்கியமான காரணம் என்ன? அதுதான் சார் நான் சொல்றது. சலுகைகள் நிறைய வருது. அரசாங்கங்கள் மாற ஆட்சியாளர்கள் மாற சலுகைகள் என்பது விளம்பரங்களாக இருக்கின்றன தவிர அது முழுமையான மனிதனுக்கும் கடைசி மனிதனுக்கும் இன்னும் பயன்படுத்த விடவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பயன்படுத்த முடியவில்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் அதை பயன்படுத்த முடியவில்லை, இதற்கு இவர்கள் எதிராக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு வெள்ளை அறிக்கையோ அல்லது வெளிப்படையான ஒரு தகவல் கிடையாதா? இருக்கா? நிறைய தகவல் கொடுத்துட்டு தான் சார் இருக்கும். இப்போ தாட்கோ லோன் நம்ம போய் கேட்கும்போது, இப்போ என் சமூகத்திலேருந்து இல்லை நம்மளோட பகுதியிலேருந்து வரும்போது நம்ம போய் கேட்டோம்னா அவங்க எலிஜிபிலிட்டி கண்டென்ட் இல்லை, தகுதியானவர்கள் இல்லைன்றாங்க. சரி, தகுதியானவர்கள் என்னென்னா ஒரு ஆடிட்டரை பார்த்து உங்களோட செயல் திட்டத்தை எடுத்துகிட்டு வாங்கன்றாங்க. இப்போ ஆடிட்டரை பார்த்து நம்ம செயல் திட்டம் எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு தொகை தேவைப்படுது. அந்த தொகையை நம்ம கட்டணும், இவங்களுக்காக கட்டணும். அப்போது நம்ம இந்த விதிநிலையில் வரும்போது தாழ்த்தப்பட்டவன் என்ன பண்ணுறான், ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிஞ்சு தேவைக்கு இருக்கும்போது மட்டும்தான் பணம் தேவைப்படுகிறத தவிர அவனது தேவை பூர்த்தியான பின்பு அது தேவைப்படவில்லை. அப்போது இந்த அரசு இன்னும் கொஞ்சம் எளிமையாக முறையில் தாட்கோ லோனை நிதிப்படுத்த விரும்பினால் அனைவரும் முன்னேறலாம். இப்போ நம்ம நிதி தாட்கோ மட்டும் பேசாமல் மற்ற கல்வி தகுதிகளில் கூட வயதில் ஒரு தளர்வு, நிறைய சலுகைகள் இருக்கிறது. அந்த சலுகைலாம் முழுமையாக நீங்கள் பயன்படுத்த முடியாததற்கு காரணம் அரசாங்கமும் மற்ற சமூகங்களும் அப்படின்னு குற்றம் சாட்டிட்டு நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருப்பது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், எங்கள் சைட்லேருந்து நாங்கள் நிறைய போராடுறோம். இப்போது நிறைய அம்பேத்கர் இயக்கங்கள், ஒரு இயக்கம் நம்ம பக்கத்து ஊரில் போகணும் அடுத்த ஊரில் போகணும்னு சொல்லி முடியலன்னு சொல்லுங்கள். நல்லா சின்ன சின்ன இயக்கங்கள் ஒன்று சேர்ந்தது. இந்த சின்ன சின்ன இயக்கங்களோட குரல்களை கூட ஏன் ஒன்று சேர்க்க முடியல? இப்போது உங்களுடைய வலிமையற்ற நிலை தானே, உங்களால் அது முடியலன்றது தானே உண்மை. கண்டிப்பாக சார், எங்களால் அது முடியல. ஏன்னா நாங்கள் இன்னும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ மற்றவங்களை பேசுவதை விட, அரசை பேசுவதை விட உங்களுடைய மக்களை ஒரு குடையின் கீழ் அல்லது ஒரு சில தலைவர்களின் கீழ் கொண்டு வர ஏன் முயற்சி பண்ணலை? நீங்கள் இங்கே ஒரு தலைவருக்கு கீழே கொண்டு வர நாங்கள் ரெடி. ஆனால் ஒரே தலைவராக இருக்க தலைவர்கள் ரெடியா? நாங்கள் கேட்பது அது ஒன்று தான். என் சகோதரனோ அல்லது என் நண்பனோ. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான தலித் தலைவர் அப்படின்னு சொன்னால் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் நீங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடாது. அதுதான் சொல்ல வரோம். இப்போது என் நண்பன் விசி கேள்வி இருக்கிறானோ அல்லது புதிய புரட்சி பாரதத்தில் இருக்கிறானோ, அனைத்து தலித் இயக்கங்கள் இருந்தாலும் கூட என் நண்பனிடம் நான் சொல்லும்போது அம்பேத்கர் இயக்கமும் நம்ம என்று பேசுவோம் அல்லது கொள்கையின் ரீதியில் ஒன்று சேருவோம். ஆனால் தலைவர்கள் என்ற ரீதியில் வரும்போது அனைவரும் தலைவராகவே பார்க்கப்படுகிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அனைத்து தலித் தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு வழிமுறையை வகுக்கலாம். இத்தனை வருடம் இப்போ தலித் மக்களை தலைவர்கள் ஒருங்கிணைக்கலை, அவங்க தான் பிரித்து விடுறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன். ஆமாம். இப்போ இது தவிர அதனால தான் மற்ற சமூகத்து தலைவர்கள் வரும்போதோ அல்லது அவர்கள் இருக்கிற நிலையில் கூட அவர்களை சார்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. கண்டிப்பாக. ஏன்னா மற்ற சாதி தலைவர்கள் ஒன்று சேரும்போது அவர்கள் சாதியில் பல குழுக்களாக இருந்தாலும் சாதியின் பெயரை சொல்கிறோன்னு அனைவரும் ஒற்றுமையாக செயல்படுகின்றனர். ஆனால் இங்கு ஒற்றுமை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு தலையாக இல்லை. இப்போ எல்லா சாதிகளையும் இது இருக்குது. இப்போ வன்னியர் எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு 4-5 தலைவர்கள் இருக்காங்க, எல்லாத்துலேயுமே தலைவர்கள் இருக்காங்க, எல்லாத்துலேயும் மாறுபாடான கருத்துக்களும் இருக்குது. நீங்கள் தலைவர்கள் மாறுபடலாம், ஆனால் கருத்து ஒன்றாக இருக்கிறதே. இங்கு கருத்து ஒன்றாக இருக்கிறது, ஆனால் தலைவர்கள் மாறுபடுகிறார்கள். இது மட்டுமே எங்கள் சமுதாயம் அடுத்த நிலைமைக்கு செல்ல முடியாத நிலையில் ஒன்றுள்ளது. அவர்களுக்கு தலைவர்கள் மாறுபட்டிருந்தாலும் கருத்து என்றவுடன் ஒற்றுமையாக என்றார், கருத்து கொள்கை என்றவுடன் ஒற்றுமையாகிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கருத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம். எங்களுக்கு தானே முழு திருவு விடுதலை மட்டுமே கிடைக்கும், ஆட்சி அதிகாரம் மட்டுமே தேவை. ஆனால் சிறு சிறு குழுக்களாகவே பிரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த சிறு சிறு குழுக்கள் அனைமே ஒற்றுமையாகும். இந்த ஒற்றுமை என்பது சில நிகழ்ச்சிகளிலோ அல்லது சில சந்தர்ப்பங்களில் மட்டுமே நிகழ்கிறது என்பதை தவிர தேர்தல் நேரங்களில் இது கைகூடுவதில்லை. இதை அனைத்து தலைவர்களும் அனைத்து தலித் தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வந்தோமானால் அனைவரும் ஒரே தலைவர்கள் கீழ் செல்லலாம். அது அவர்களின் கையில் உள்ளது. அவர்கள் விருப்பப்படி சில ஆண்டுகளோ சில மாதங்களோ அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு ஒரு தலைவராக இருக்கலாம். அந்த தலைவரின்
யார் தலைவரோ அது எங்கள் சமுதாயமே ஓட்டு போட்டு எது நம்மளுக்கு நன்மையை தருகிறாரோ, எது நம்மளுக்கு அவருக்கு அதிகமாக நம்மளுக்கு தேவையான உரிமைகளை பெற்று தருகிறாரோ அவர்கள் வாக்களித்து அடுத்த முறை கூட நிற்க வைக்கலாமே. அதை செய்யாமல் நம்ம தனித்தனியாக ஒரு இயக்கங்களாக போய் நின்றால் எதுவுமே இங்கு சரிபடாது. தலித் மக்களிடம் தாங்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை, அடிமை குணம் இவைகள் இன்னும் மாறவில்லை. அவைகள் இருப்பதால் தான் ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வர இயலவில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக இருக்குது. இங்கே நம்ம வர்ணாசிரம அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 4 பிரிவுகளாக பிரிக்கும் போது தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டார்கள். இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டோ இந்து கடவுளை ஆதரிக்கும் போது சூத்திரன் என்றோ, இல்லை அதை எதிர்ப்பவர்கள் நாங்கள் எந்நிலையானாலும் நாங்கள் எதிர்ப்பவர்கள், நாங்கள் பூர்வக்குடிகள் என்று ஒதுங்கியவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றோம். இப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ள இந்த தங்கலான் படத்தில் ஒரு வசனம் வரும், நான் போய் மற்ற இடத்தில் இருக்கும்போது அவர்களின் செயல்பாடுகளோடு நான் மாறிவிட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கும்போது இப்போ அனைவருடனும் நான் சேர்ந்து பழக வேண்டிய நிலைமை இருக்கிறது. இப்போ அனைவரும் சேர்ந்து பழகும்போது என்னுடைய தாத்தா பாட்டிங்களோ இந்து மதத்தை கும்பிட்டுறாங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், நம்ம இந்து மதத்தை அமைப்பின் அடிப்படையில் நாங்கள் இன்னும் அடிமைகளாகவே அவர்களே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் முயற்சிக்க வேண்டும் என்றால் புரட்சியாளர்களை படிக்க வேண்டும், அனைத்து அரசியல்களை படிக்க வேண்டும். முதலில் அரசியலை முழுமையாக கற்றுக்கொண்டு அனைத்து புரட்சியாளர்களையும் மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் முன்னோர்களானால் நம் நிலைமை ஈஸியாக மாறிக்கொடும். புரட்சியாளர் ஒன்று சொல்லுவார், வரலாறு தெரியாதவனால் வரலாற்றை படைக்க முடியாது என்பது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வரலாற்று புத்தகங்கள் என்பது வெறும் செல்லில் மட்டுமே உள்ளது, அதுவும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது தவிர சிறந்த புத்தகங்களாகவோ அல்லது ஒரு பகுதி நேரத்தில் உடைந்து படும் நூலகங்களாகவோ எதுவும் இல்லை. எனவே தமிழ்நாடு அரசிடம் ஒரு சிறு வேண்டுகோள், அனைத்து மாவட்டத்திற்கும் குறைந்தபட்சம் ஒரு 2 நூலகமாவது அனைத்து புரட்சியாளர்களின் வரலாற்று தகவலோ அல்லது அவர்கள் செயல்படுத்த திட்டங்களையோ கொண்டு சேர்த்தால் அனைத்து மக்களும் அனைத்து இளைஞர்களும் அவர்களை பின்பற்றி நமக்கான வழிமுறையை தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொல்லுவோம். நடிகர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் படத்தையும் வைத்து அவர் மாநாடை நடத்தினார். அந்த அம்பேத்கர் படத்தை பார்த்து தலித் மக்கள் அவரை நமக்கானவர் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுகிறது. இது சரியான கருத்துன்னு நினைக்கிறீங்களா? தலித் சமுதாய மக்கள் ஏடனும் ஒருவர் வந்தால் கூட இவரே நம்மளுக்கான விடுதலையாக ஏற்பார் என்று யார் நினைக்கணும்? நான் ஒரு காலத்தில் புரட்சியாளர் வந்தார், அவரை பின்பற்றி அனைத்து மக்களும் ஓரளவுக்கு முன்னேறினார்கள். இன்று அவரை போல வேறு யாராவது வருவார்களா என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோமே தவிர, அதே தான் உலக மாமேதை அம்பேத்கர் சொன்னது, மகாத்மார்கள் வந்தார்கள், மகாத்மார்கள் சென்றார்கள், ஆனால் இன்னும் தீண்டத்தகாதவர்கள் இருக்கிறார்கள் என்ற மாதிரி 1000 தலைவர்கள் வந்தாலும் 1000 தலைவர்கள் போன்றாலும் எங்களென்ற அடிப்படை வாழ்க்கை என்பது இன்னும் அதே கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. எந்த தலைவரும் எங்களை இன்னும் ஒரு படி உயர்த்த யோசிக்கவில்லை. வாக்கு வங்கிகளாக மட்டும் பயன்படுத்துகிறார்களே தவிர இவர்களுக்கான அடுத்த கட்ட நிலைமை என்ன என்பது கூட யோசிக்கவில்லை. உங்கள் சாதிகளில் இருந்து வருகிற தலைவர் மட்டுமே உங்களை விடுவிக்க முடியும், உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செலுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு விதத்தில் கரெக்ட் தான் சார். ஏன்னா இப்போது நம்மளுக்கு வலி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம மருந்து கொடுத்தா தான் நம்மளுக்கு சரியாகும். அதே மாதிரி வழிகளில் அனுபவப்பட்ட ஒருத்தர் எந்த இடத்துல கஷ்டப்பட்டு முன்னாடி வரணும்னு ஆசைப்படுறாரு, அவர் தான் அவங்களுக்கான வழிகளை புரிஞ்சிக்க முடியும். இப்போது எங்கள் இடத்துலேருந்து வரவர் மட்டும்தான் நம்மளுக்கான எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல பாதிப்பு இருக்குது, இந்த தெருவில் ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி யோசிக்க முடியும். அண்ணா நகரில் இருக்கிறவர் எங்கள் தெருவில் யோசிக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம். அவர் எங்களோட களப்பணி செய்யணும், எங்களோட இடத்துல நிற்கணும். அது மாதிரி எங்களோட பழகினா தான் அவருக்கு எங்களுக்கான சிறு சிறு உதவிகள் என்னென்ன எங்களுக்கான அடிப்படை தேவைன்னு சொல்லி கிடைக்க முடியும். நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன், நான் உலகம் உச்சத்தில் இருக்கேன், நான் உச்ச இடத்துல இருக்கேன், ஆனால் கடைத்தோடி தொண்டை நான் பார்த்துருக்கேன்னா அது முடியாது. கடைத்தோடி தொண்டனான இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும், அவர்கள் அனைவரையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்களுக்கான அடிப்படை உரிமைகள் என்ன, அடிப்படை தேவைகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு பிறகு எங்களுக்கான விடுதலையை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். தலித் மக்களோடு பிற சமூக மக்கள் ரொம்ப ஒட்டி உறவாடுவது இல்லை, அவர்களை பற்றி அவர்களுக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மை இல்லையே. ஏன்னா எல்லோருடைய வாழ்க்கையை பற்றியும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க வாழ்க்கையை பற்றியும் மற்ற மனிதர்களுக்கும் தெரியும் தானே? ஆமாம் சார். இப்போ நிறைய பேர் சேர்ந்து பயணிக்கிறாங்கன்றேன், கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. எல்லாருமே உண்மையாக பயணிக்கிறாங்களான்னா இல்லை. ஒரு பேச்சுக்கோ இப்போ நம்ம எப்படின்னா இதுவே எங்களுக்கான ஒரு சின்ன ஒரு இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் போராட்டத்துக்கு பின் சமமாக ஒருத்தர் எங்களை உட்கார வைத்து ஒரு வார்த்தை பேசுகிறார் என்பது எங்களுக்கான பெரிய இது தான். ஏன்னா அது இன்னும் வட மாவட்டங்களிலோ தென் மாவட்டங்களிலோ இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் சென்னையில் கிடைக்குதுன்னா இங்கே அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. இது மட்டுமே இதற்கான காரணம். ஒருவரை பகைத்து கொண்டோ ஒருவரை தள்ளி வைத்து கொண்டோ இங்கு வாழ முடியாது, சென்னை மாநகரில் வாழ முடியாது. ஆனால் மற்ற ஊர்களில் அது வாழலாம். ஆனால் சென்னை மாநகரில் என்பது நம்ம தேவைக்காகவோ
அல்லது ஏதேனும் ஒரு அடிப்படை தேவைக்காக நாம் மற்ற சாதிகளிடம் பேச்சுவார்த்தை வைப்பது உண்டு. ஆனால் நாங்கள் என்றுமே சகோதரத்துவத்தை எதிர்பார்ப்போம். ஆனால் அவர்கள் அது மாதிரி இருப்பார்களா என்பது அவர்கள் மனதில் உண்டான பதிலே வந்து தர வேண்டுமே தவிர, நாங்கள் பார்க்கும் அனைவரும் எங்களுடைய சகோதரத்துவத்திற்காக தான் நாங்கள் பேசுகிறோம். எங்களுடைய சகோதரனாக, சகோதரியாக, என்னுடைய மூத்த அண்ணனாக தான் நாங்கள் நினைத்து பேசுகிறோம். ஆனால் அவர்களுக்கான சூழ்நிலைகள் வரும்போது எங்களை அவர்கள் யார், எந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நானே பல முறையில் பார்த்திருக்கேன். இப்போ நகரங்களை தவிர கிராமங்களில் வந்து அந்த சாதிய படிநிலைகள் இன்னும் முழுவதுமாக மாறவில்லை, அதனால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்த தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், இல்லை வட மாவட்டங்களாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடை தாண்டி புதுச்சேரி மாநிலம், நான் போன நிகழ்வில் கூட சொல்லியிருக்கிறேன். போன நிகழ்வில் கூட புதுச்சேரி மாநிலத்தில் கரிகலாம்பாக்கம் என்ற இடத்தில் இன்னும் எஸ்சி சாதி சர்டிஃபிகேட் தரவில்லை என்று இன்னும் போராடி கொண்டு தான் இருக்கிறது. அங்கே எங்கள் ஏப்ரல் 14 இயக்கத்தின் போர்படை தளபதியாக திரு நித்யானந்தம் மாநில தலைவர் அவர்கள் இன்னும் வரை போராடி கொண்டு தான் இருக்கிறார். இந்த சாதி சான்றிதழே இது வரைக்கும் இல்லையா? ஆமாம், இது வரைக்கும் எதுவுமே இல்லை. இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தீர்ப்பாகியும் இன்னும் புதுவை அரசாங்கம் அதற்கான இன்னும் முன்வழியை தரவில்லை. இதற்காக இன்னும் நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏப்ரல் 14 இயக்கத்தின் மாநில தலைவர் திரு நித்யானந்தன் அவர்கள் இன்னும் விரைவாக வழக்குகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் இன்னும் பல போராட்டங்களுக்கு சென்று கொண்டு தான் இருக்கிறாரே தவிர இன்னும் முழுமையான தீர்வு கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டு அரசியலில் தலித் மக்களை வைத்து அரசியல் செய்கிறார்கள், ஆட்சிக்கு வருகிறார்கள், ஆனால் தலித் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்ற நிலையில் இந்த 2 பெரும் கட்சிகளை தவிர வேறு கட்சிகள் வந்தால் தலித் மக்களுக்கு ஆதரவாக இருக்கும், அவர்கள் நன்மை செய்வார்கள், இல்லை இந்த மக்களை உயர்த்துவார்கள் அப்படின்ற யாரையாவது நீங்கள் கை காட்ட முடியுமா? கை காட்ட பயமாக தான் இருக்குது. நாங்கள் கை காட்ட பயமாக தான் இருக்குது. ஏன்னா இவர் தான் நம்மளுக்கான விடுதலைன்னு சொல்லிட்டு நாங்கள் மாறி மாறி கை காட்டி நாங்கள் இன்னும் இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கோம். இன்னும் எதுவுமே முழுமையான தீர்வு கிடைக்கல. அடுத்த கட்டத்தில் நாங்கள் ஒருத்தரை நம்புகிறோம், நாங்கள் எல்லாமே நம்பி தான் பண்ணுறோம்னா அவங்க எங்களுக்கு ஏமாற்றம் தரமாட்டாங்கன்னு சொல்லி என்ன நிச்சயம் அதுக்கான அவங்க வாக்கு கொடுக்கணுமே. எங்களுக்கு அனைத்து தலித் இயக்கங்களையும் அனைத்து அம்பேத்கர் இயக்கங்களையும் ஒன்றிணைத்து அனைத்து தலைவர்களிடமும் பேசி நான் உங்களுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் செய்து தருகிறேன், அடிப்படை தேவையான தேவைகளையும் செய்து தருகிறேன். அப்படி தவறும் பட்சத்தில் நான் பதவியை விட்டு விலகிறேன், யாராவது எங்களுக்கு வாக்கு கொடுத்தால் நாங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு வாக்களிக்க செய்யணும். ஆனால் அதே போல் எங்கள் சமுதாயம் உள்ள தலைவர்களையும் அவர்களுக்கு சரிசமமாக ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு என்ற மாதிரி அண்ணன் விஜயனன் சொல்வது போல ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கு பங்கு தருகிறாரோ எங்கள் அரசியல் தலைவர்களையோ எங்கள் தலித் இயக்க தலைவர்களுக்கோ அனைவர்களும் முன்னுரிமை கொடுக்கும் கட்சி எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு ஆதரவு. இப்போ அந்த மாதிரி பார்த்தோன்னா இப்போதைய சூழலில் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இருக்குது. விஜய் அவர்கள் தான் அதை சொல்கிறாரு, அவர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க மாதிரி தெரியுது. அப்படின்ற சூழலில் அவருக்கு தலித் அமைப்புகள் எல்லாம் ஆதரவு தந்து அந்த கட்சி ஆட்சிக்கு வருகிற நிலையை ஏற்படுத்தி தருமா? இல்லை, நாங்கள் ஃபாலோ பண்ணல. அவர் சொன்னதை நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் சின்ன பதவிகள் கொடுத்துட்டீங்க. சின்ன பதவிகள் கொடுக்கும்போது 1952 ஒரு தேர்தலில் புரட்சியாளர்கள் தோற்று விட்டார்கள். அதே இடத்தில் போர்க்கர் என்ற ஒருத்தர் ஜெயித்து விட்டார், அதே தாழ்த்தப்பட்ட வகுப்பினர். அவர் ஒரு நாள் அம்பேத்கரை சந்திக்கும் போது ஜெயிச்சிட்டிங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நானா சார் பண்ண போகிறேன், கட்சி என்ன வேலை செய்தோ அது மட்டும் தான் சொல்ல போகிறேன், கட்சி என்ன சொல்கிறதோ அது மட்டும் தான் செய்ய போகிறேன். சரி, மக்கள் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்காக கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்யணும். போர்க்கர் போயிட்டாரு, கூட இந்த அவர் விடுதலை நாணச்சந்திரன்கிட்ட சொல்கிறாரு, சிறுத்தைகிட்ட சொல்கிறார், என் மக்கள் கூட இருக்கும்போது மக்களுக்கான விடுதலையை தேடினாங்க, இன்றைக்கி அவங்க ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு தலைவர் ஆகிட்டப்புறம் எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆகிட்டப்புறம் கட்சிக்கான வேலையை மட்டும் தான் நான் செய்வேன், கட்சியை மட்டும் தான் முடிஞ்சுனே தவிர என் மக்களை நான் இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் அன்றைக்கே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சிறு பதவிகள் கிடைத்தவுடன் நம் மக்களுக்காக நீங்கள் பின்னாடி யோசிக்காதது ஏன் என்று தான் நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் ஓரளவு கையில் வந்தாலும் கிடைக்கின்ற ஆட்சி அதிகாரத்திலே நம் மக்களுக்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கலாம். இன்னும் அதற்கான முழு பணி உங்களுக்கு வரவில்லையா, அல்லது எது முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்பதே எங்களுக்கான கேள்வியாக உள்ளது. இப்போ விஜய் அவர்கள் ஆட்சியில் அதிகாரம் அப்படின்னு சொல்கிற அவர் அதை கொடுப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அது தலைவர் ஆன பின்பு அல்லது ஒருவேளை அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டால் அடுத்த தேர்தலில் அவர் அதிகார பதவி வந்துவிட்டால் அது அவரது எண்ணமாகவோ அல்லது அவருடைய செயல் திட்டங்களுக்குள்ள பின்னால் உள்ள அனைத்து கூட்டணி கட்சியின் தலைவர்களோ எது முடிவெடுக்கணும் அதுதான் அவர் எடுப்பார். இதை நாங்கள் கணிப்பது முடியாத காரியம்தான். ஏன்னா எப்படி வேணாலும் மாறலாம். இப்போ ஆண்டு வருகிறவர்கள் நமக்கு உதவவில்லை, நம்மை உயர்த்தவில்லை என்ற நிலையில் ஒரு புதிய ஒரு கட்சி, அந்த கட்சி நான் தர்றேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற போது அதை ஆதரிப்பது தவறு இல்லை தானே? கண்டிப்பாக தவறில்லை. அதுதான் நான் சொல்கிறோமே,
எங்களுக்கான இப்போ தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுக்கும்போது நீங்கள் அனைத்து தலித் மக்களையும் தலைவர்களையும் சந்தித்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எல்லா கட்சிகளுமே நாங்கள் அவங்க உதவி பண்ணுறோன்னு உறுதியை கொடுத்துருவாங்க. ஆனால் உறுதி அது நிறைவேற்றப்படலைன்னா நாங்கள் வெளியேறி வருவோம், இல்லை ஆட்சியை விட்டு விலகி விடுவோம் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும்? இல்லை சார், இப்போது நீங்கள் எனக்கு பெரும்பான்மையாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி தெரிஞ்சு தான் நீங்கள் எங்ககிட்ட வரீங்க. அப்போது உங்களோட வாக்கு வங்கி உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் புறச்சாளரியை தவிர்த்தோ பட்டியலினத்த மக்களை பெரும்பான்மையாக இருக்கிறீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒன்றா இல்லையே. இல்லை, அதுதான் நாங்கள் சொல்கிறோமே. இப்போ நாங்கள் ஒன்றாவதுக்கான வழி தான் நீங்கள் சொல்கிறீங்களே. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பண்ணுனா அனைத்து தலித் இயக்கங்களும் ஒன்று சேர போகுது. இருக்கிற எவ்வளோ இயக்கங்கள் இருந்தாலும் பெருந்தலைவர்கள் ஒரு 10 பேர் இருப்பார்களா? அவர் 10 பேர்களுக்கு என்ன ஆட்சி? இப்போ துணை முதலமைச்சர் பதவியோ நீங்கள் ஒரு 5 மாதங்கள், ஒரு 6 மாதங்கள், ஒரு வருடங்கள் இருங்க. எது நல்லா இருக்கோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம். எது எங்களுக்கான மக்களுக்கான முழு அடிப்படை உரிமையை யார் பெற்று தராங்களோ அவங்களுக்கான நாங்கள் தேர்ந்தெடுத்துக்க போகிறோம். அப்போ தெரிஞ்சிடும் யார் நல்ல தலித் தலைவர், யார் எங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு. இந்த நடவடிக்கை நடக்கணும்னா முதல்ல உங்கள் தலைவர்கள் எல்லாம் ஒன்றாகணும். கண்டிப்பாக அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அது எங்கள் இயக்க தலைவர் தான் பேசி முடிக்கணும். அனைத்து இயக்க தலைவரும் இது ஒற்றுமையான ஒரே கருத்தால் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாற்றம் நீங்கள் அனைத்து மாநிலங்களிலும் பட்டியலின மக்களே முதலமைச்சராக இருக்கும்போது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மட்டும் வந்தாரை மட்டுமே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது தவிர பூர்வ குடிகளை மறந்து விடுகிறது. இது மட்டுமே எங்களுக்கான முழு வேதனை அளிக்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான், ஆனால் வந்தாரை மட்டுமே வாழ வச்சுருந்தா பூர்வ குடிகளை எங்கே எப்போ வாழ வைக்க போகிறீங்க? தமிழ்நாட்டில் திராவிட கருத்துக்களை கொண்டு சேர்க்கிற கழகங்கள் இருக்காங்க, தமிழ் தேசியம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. இப்போ விஜய் நான் தமிழ் தேசியமும் திராவிடமும் எனக்கு இரு கண்கள் அப்படின்னு சொல்கிற நிலையில் அந்த கொள்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதாவது ஒன்றில் இருக்கணும், இல்லை தேசிய நீரோட்டம் அந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஒன்றை சொல்லலாம். ஆனால் அவர் ரெண்டையும் சொல்கிறாரு. இல்லை, தமிழகத்தில் திராவிடம் பெருசு, அதே டைமில் தமிழகத்தில் தமிழர் பேசுகிறவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ தமிழ் தேசியம் இங்கே பேசுகிறதுக்கு அதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும்போது நீங்கள் தமிழ் தேசிய கொள்கையை கையில் எடுக்கலாம். ஒரு தமிழுக்கோ அல்லது தமிழ்நாட்டிற்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் தமிழ் தேசியம் பேசலாம். ஆக தமிழகத்தில் இப்போது முக்கியமாக தேவை சமூக நீதி மட்டுமே. தமிழகத்துக்கான முக்கியமான தேவை சமூக நீதி மட்டுமே. சமூக நீதியை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரோட புத்தக வெளியீடாவில் போயிட்டு அரசியல் பேசுகிறத விட புரட்சியாளரோட வாழ்க்கை குறிப்புகளை நிறையவே நீங்கள் பயன்படுத்தலாமே. அது அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழா தான். அதில் நீங்கள் போய் அரசியல் பேசுறது அது தவறான விஷயம் தானே. நீங்கள் அரசியல் பேச வேண்டும்னா உங்களுக்கான இடம் இருக்கிறது, உங்களுக்கான மாநாடுகள் உள்ளன, அங்கே பேசலாம். ஆனால் அம்பேத்கரை பற்றி நீங்களே முழுசாக இன்னும் மக்கள்கிட்ட எடுத்து செய்யும் போதோ இல்லை உங்கள் கட்சி தொண்டர்கள்கிட்ட முழுசாக செய்யும் போதோ அது இன்னும் சரியான பயன்பாடு தான் வேணும். ஏன்னா இத்தனை வருஷம் நினைவு நாள்லையும் சரி பிறந்த நாள்லையும் சரி எத்தனை அம்பேத்கர் விஜய் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் மாலை போட்டிருக்காங்க? யாருமே போடலையே. ஆனால் நீங்கள் அவர் கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டு நீங்கள் போய் மாலை போடுன்னு சொன்ன அப்புறம் தான் இது எப்படின்னா அதிகாரமாக நீங்கள் போய் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க கொள்கை ரீதியில் நாங்கள் ஒன்று சேர்ந்து தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் புரட்சியாளர் ஏற்றுக்கிறீங்க ரைட்டு, ஆனால் புரட்சியாளரோட கொள்கைகளை நீங்களாச்சும் கற்றுக் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். இது வரைக்கும் யாரும் கற்றுக் கொடுக்கல, நீங்களாச்சும் அவங்களுக்கு முழுசாக கற்றுக் கொடுங்க. இப்போ எப்படி மாலை போடணும்னு சொல்லி ஒரு உரிமையாக ஒரு வார்த்தை சொன்னீங்களோ கட்சி தொண்டர்களுக்கு, அதே மாதிரி ஒரு நாளைக்காவது ஒரு புத்தகமாவது நீங்கள் அம்பேத்கரோட புத்தகத்தை ஒரு பக்கமாவது படிங்க, அவரை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னால் இதற்கான நிலை மாறிவிடுமே. இப்போ அனைத்து சாதி மக்களும் இருக்கும் கட்சியில் அனைவரும் பாபா சாஹிப்பை படித்தால் அனைவருக்குமே ஒரு புரிதல் வருமே. இவர் சாதி தலைவர் இல்லை உலக தலைவர் என்று புரிய வரல. அது தெரிஞ்சாலே எங்களை மனுஷனாக மதிச்சிடுவீங்க நீங்கள். இப்போது நடிகர் விஜய் அவர்கள் தலித் மக்களின் வாக்குகள் நமக்கு வேண்டும் என்பதற்காக இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அங்கு பேசப்பட்ட அரசியலால் தலித் மக்களின் வாக்குகள் கிடைக்காமல் போகிறது, இல்லை அது குறைகிறது அப்படின்ற நிலை இருக்கா? அவர் இன்னும் ஒரு மாபெரும் சினிமா நட்சத்திரமாக தான் இன்னும் கண்ணுக்கு தெரிகிறார். இன்னும் தலைவராக ஒரு கட்சி தலைவராக ஒன்றும் வரல. அவர் இன்னும் கட்சி தலைவராக வந்த அப்புறம் இந்த சின்ன சின்ன செயல் திட்டங்கள் மூலயமா நாளைக்கு அவர் இந்த படத்தை முடிச்சு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முடித்த அப்புறம் வரும்போது ஒரு நல்ல அரசியல் தலைவராக இருந்தால் அனைத்து மக்களிடமும் போய் அவருடைய கொள்கைகள் சேருமானால் அவர் நல்ல தலைவராக உருவாகலாம். ஆனால் அதே நேரத்தில் நான் நடிகராக மட்டும் இருந்து கட்சிகளில் நடித்து கொண்டே இருப்பேன் அல்லது சிறு சிறு விஷயங்களை எனக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் மட்டும் நான் சொல் பேச்சு கேட்பேன் என்றால் தமிழக வெற்றி கழகம் என்பது ஒன்று 3ஆம் கட்சியாக இருக்குமே தவிர முன்னிலை வரும் என்று நினைப்பதுண்டு. இப்போ அந்த கட்சியில் நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கான அந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு ஆண்டுகள் ஆக ஆக நிச்சயமாக அவர்கள் தமிழ்நாட்டை ஆள்கிற கட்சியாக அந்த கட்சி மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். இளைஞர்கள் இப்போ உங்கள் கையில் இருக்காங்க. இத்தனை வருஷம் ஆண்டவங்க கட்சியில் இளைஞர்கள் இல்லை, எல்லாருமே முதியோர்களோ வயதானவர்களோ தான். இப்போ உங்கள் கையில் அடுத்த தலைமுறையே உங்கள் கையில் தான் இருக்காங்க. இப்போ என்னை தவிர்த்து
நிறைய விஜய் ரசிகர்கள் இல்லை அஜித் ரசிகர்கள் யாராக இருந்தாலும் நிறைய இளைஞர்கள் உங்களை பின்பற்றுறாங்க. நிறைய இளைஞர்கள் இருக்கும்போது அவங்களுக்கான சரியான ஒரு பகுதியை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். சரியான ஒரு வழிமுறையோ அல்லது புரட்சியாளர்களை படிங்க, கட்சி தொண்டனா நம்ம இவர் சொன்ன மாதிரி நல்ல கட்சி கொள்கையின் இல்லாத தலைவன் நல்ல தொண்டர்களை உருவாக்க முடியாது, ரசிகர்களை மட்டுமே உருவாக்க முடியும். முதலில் தலைவனும் நல்ல கொள்கைகளோடு வந்து அவரோட கட்சி தொண்டர்களுக்கும் நல்ல கொள்கைகளை சொல்லித்தருமாறு தாழ்மையான கேட்டுக்கொள்கிறோம். இந்த புத்தக வெளியீட்டு விழா மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. இதில் கதாநாயகன் போன்று செயல்பட்டவர் ஆதவ அர்ஜுனா என்று சொல்லலாம். விஜயை விட அவரை பற்றி தான் அதிகமாக பேசுகிறாங்க. அவர் செய்தது சரி என்று நினைக்கிறீங்களா அவருடைய நடவடிக்கை? இல்லை, நான் முன்னாடியே விஜய் நாங்கள் சொன்ன மாதிரி தான் அவருக்கும் சொல்கிறேன். அது வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா. நீங்கள் புகழ்ந்து பேசணும்னா புரட்சியாளரை பற்றி பேசலாம், அல்லது ஒரு எழுத்தாளரை பற்றி பேசலாம், இல்லை இத்தனை ஆண்டு கால புரட்சியாளர் புத்தகத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக வெளியிட்ட அந்த விகடன் குழுமத்தை பற்றி பேசலாம். உங்களுக்கான அரசியலுக்கான அங்கே ஏன் சென்று பேசுகிறீங்க எங்களுக்கு புரியல. நீங்கள் அரசியல் பேச வேண்டிய இடம் நிறைய இருக்குது. சட்டம் நீங்கள் ஒரு வேளை இப்போ 2026 நீங்கள் நின்று ஒரு வேளை இருந்து நீங்கள் ஒரு எம்பியாவோ இல்லை ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் அங்கே போய் நீங்கள் அரசியல் பேசிருக்கலாம். எங்கள் மக்களினுக்கான வழியை நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லி அவர் ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அப்படின்போது அரசியல் அவர் இருக்கிறார். அதில் அரசியல் அவர் பேசுனது என்ன தவறு? இல்லை, அது அரசியல் மாநாடு இல்லையே. நாங்கள் சொல்கிறது அது அரசியல் மாநாடு, அது ஒரு புத்தக வெளியிட்டு. திருமணங்களில் கூட அரசியல் பேசுகிறாங்களே, நீங்கள் இதில் தான் பேசணும்னு என்ன? ஐயா, திருமணம் என்பது 2 மனங்கள் இருக்கிறது. இது புத்தகத்தில் வந்து நம்ம யாரை உயர்த்தி பிடிக்கணுமோ அவங்க தான் உயர்த்தி பிடிக்கணும். இப்போ திருமணத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மன்னராட்சியை பற்றி பேசியது கூட அம்பேத்கர் அவர்களின் அந்த கருத்துக்களுக்கு ஒத்துப்போவது தான், அவர் கூட இதையெல்லாம் ஏற்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் இந்த வார்த்தைகள் சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு, நீங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட அரசியல் பேச வேண்டியது இப்போ ஒரு மனிதர் இதுதான் பேசணும்னு சொல்லி நீங்களோ நானோ சொல்லிட முடியாது இல்லையா? இல்லை, அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக வந்துடும். நாங்கள் என்ன கருத்து சுதந்திரம் இருக்கலாம், உங்கள் கட்சிக்குள்ளே அது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, இந்த கட்சி அரசியலை பற்றி பேசாதீங்க, நீங்கள் புத்தக வெளியிட்ட. இப்போ என்னுடைய இயக்கங்கள் வந்து சில விஷயங்களை நான் மேடை பேச்சுகளில் பேசும்போது இதை பற்றி பேசப்பாடுன்ற போது நம்ம அதை பற்றி எந்த இடத்துல நம்ம அதை பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் தான் பேசிட்டு வரோம். நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ அரசியல் பேச முடியாது. அரசியல் பேசுவதற்கான இடம் வேறு உள்ளது. அந்த இடத்துல அரசியல் பேசினால் அது கரெக்டான அனைத்து மக்களையும் கொண்டு போய் சேர்க்குமே தவிர தேவையில்லாத இடங்களில் அரசியல் பேசுவது நமக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே அது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒரு கட்சியின் முக்கிய பொறுப்பாளர் அவர் வந்து தனது கட்சி தலைவரை அந்த கூட்டத்தில் பங்கேற்க அவர் விரும்பவில்லை என்றாலும் கூட அவர் இல்லாத போது இவரும் வெளியில் வந்திருக்கணும் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இவர் வெளியில் வராமல் இவர் மட்டும் அதில் பங்கேற்றதன் காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் மீட்டிங்கே தெளிவாக சொல்லிடுறாங்க. விடுதலை சிறுத்தைகளோட பொது செயலாளராக இருந்தாலும் வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தோடு சேர்ந்து தான் இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுறோம், அதோட நிறுவனர் தலைவராகவே நான் அதில் கலந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொல்ல வேண்டிய சொல்லுங்கள் அரசியல் பேசுவதும் தவறு தான். அதை அவர் சிறு இடங்களில் மாற்றிக்கொண்டால் நல்லது. இப்போது யாருடன் போய் இணைய போகிறார் என்று தெரியவில்லை, அதற்கான முழு விளக்கமும் தரவில்லை. இன்று கட்சியிலிருந்து வெளியேறி உள்ளார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கும்போதே விஜய் கட்சி வளரப்போகிறது, அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற நிலையில் அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை உள்வைத்து இந்த விழாவை அவர் ஏற்பாடு செய்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது நம்மளோட கருத்து வந்து நமக்கான மட்டுதே. கருத்து சுதந்திரம் அரசியலோ இல்லை புது கருத்தை சொல்லலாமே தவிர அந்த கருத்து வந்து நம்மளுக்கு பொதுவாக தான். அவர் போகிறாரு இல்லை போகலை, அவர் தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரோ இல்லை அடுத்த ஒரு மாபெரும் கட்சி கூட போய் கூட்டணி வைக்கிறாரோ அது அவருடைய முடிவு, அவரோட கொள்கைகள் மட்டுமே இருக்குமே தவிர நமக்கு எண்ணுவது அது சரியானது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இவர் செய்தது தவறு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து 6 மாதம் இடைநீக்கம் செய்கிறாங்க. ஆனால் முற்றிலுமாக அவரை விடுவிக்காமல் அல்லது இங்கிருந்து விலக்காமல் ஒரு 6 மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்ததன் உள்நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? விளக்கம் கேட்க தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போது இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்ய விளக்கம் கேட்க 6 மாதம் வேணுமா? புரியல சார். விளக்கம் கேட்பதற்கு 6 மாதம் இடைவெளி வேணுமா? இல்லை, விளக்கம் கேட்டு ஒரு சின்ன தப்பு வந்து அவங்க அந்த தப்பு உணரணும்ல, அதில் ஒரு 6 மாதம் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. அதற்காக இந்த 6 மாதம் நீங்கள் இன்னும் தோல்வி என்பதே அடுத்த முறை வரக்கூடாது, அடுத்த முறை வெற்றி என்பதற்காக தான் நம்ம ஓய்வெடுக்கிறோம். அந்த ஓய்வெடுப்பு நேரம் என்பது இந்த விளையாட்டை விட்டு நான் முழுசாக வெளியே போயிட்டேன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. கொஞ்ச நேரம் யோசிங்க, அடுத்த கட்ட மீட்டிங்கு நீங்கள் என்ன பேசணும்னு சொல்லி ரெடி ஆகுங்க அப்படின்றதான் ஒரு 6 மாதம் வாய்ப்பாக திருமாவளவன் அவர்கள் கொடுத்துருப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர் அதை வந்து பயன்படுத்தி அவர் வெளியே போகிற நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்க கட்சிக்குள்ளே உண்டான கூட்டணியும் இல்லை அவங்களுக்குள்ள தலைவர்களுக்கு உண்டான வேறுபாடோ
அது அவர்கள் கட்சியிலும் சொல்லிட்டு. நீங்கள் ஒரு அரசியல்வாதி, அரசியலில் இருக்கிறீங்கன்ற நிலையில் இந்த இருவரில், அதாவது விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு, ஆதவ அர்ஜுனா, இந்த இருவரில் யார் செய்தது தவறு அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்ணன் ஆதவ அர்ஜுன் செய்தது தவறுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தில் நம்ம முன்னாடி ஏற்பட்ட தப்பை பின் சைட்லையும் நம்ம இது பண்ணக்கூடாது. அடுத்த ஒரு பெரிய தேர்தலை சந்திக்க போகிறோம். இந்த பெரிய தேர்தலுக்கான பிரச்சாரங்களை நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கும். அதற்காக நம்மளை தயார்படுத்திக் கொள்ள இந்த 6 மாத கால இடைவெளி நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவர் விட்டு 6 மாத இடைவெளிக்கு வந்து என்னை பயன்படுத்தினால நான் கட்சியை விட்டு முழுமையாக வெளியே போகிறேன்னு சொல்லுறது தப்பு. நமக்கு தாய் ஸ்தானமோ அல்லது தந்தை ஸ்தானத்தில் ஒருத்தர் இருக்குது, நம்மளுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கும்போது தவறுகள் ஏற்படும் பட்சத்தில் நமக்கான தவறை சுட்டி காட்டுவதற்கு அது ஒரு நல்ல தரவுக்கான பண்பு. அதை அவர் சுட்டி காட்டிய போதும் இல்லை என்று அவர் வெளியேறியது அவருடைய முழுமையான தவறு என்பதை நான் ஒட்டுக்கொள்வேன். இப்படிப்பட்ட சூழலில் ஆதவ் அர்ஜுனாவின் எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும் என்று நீங்கள் யூகிக்கிறீர்கள்? அவருக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக வேறு எதுவும் அரசியல் கட்சிகள் அழைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்காக தான் அவர் வெளியே போயிருக்காரு. இல்லை எங்களுக்குள்ள ஒரு சின்ன கஷ்டம் தான், இதை நாங்கள் பேசிக்கிறோம், நாங்கள் மறுநாளே திருப்பி ஒன்றா சேர போகிறோமோ, அது அவருக்கு கஷ்டம் தான். அவர் வெளியேறிட்டான்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் நாங்கள் போய் இணைஞ்சு பணியாற்றுவோம்னு சொல்லி நிறைய அரசியல் அமைப்பு அது மாதிரி பண்ணியிருக்கு. அதுவும் இவரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவார்னு சொல்லி நாங்கள் யோசிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து தனியாகத்தான் நான் களம் காணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இடையில விஜய் வரும்போது வரவேற்கிறேன், கூட்டணியெல்லாம் பேசலாம்ன்ற ஒரு சூழல், ஒரு பேச்சுவார்த்தை இருந்த நேரத்தில் மறுபடியும் அவரை பற்றி விமர்சித்தது, இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சீமானுடைய நடவடிக்கைகள். கருத்து சுதந்திரம் இங்கே பொது தான். ஒரு தலைவரை விமர்சிக்கவோ அல்லது போற்றவோ புகழ்ச்சி செய்யவோ தனி மனிதனுக்கோ அல்லது ஒரு இயக்கத்துக்கான உண்டான தலைவருக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதை சரியான முறையில் அவர் பயன்படுத்திக்கணும். தமிழ் தேசியம் என்பது நீங்கள் பேசுவது என்பது ஒரு மகத்தான காரியம்தான். மற்றவர்களை இழிவு செய்து பேசும் வகையிலோ அல்லது மற்றவர்களை செய்யும் தவறுகளை சுட்டிக்காண்டே இருப்பதை தவிர உங்கள் கட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருப்பது போல நம் கட்சிக்கான அடுத்த முன்னேற்றத்துக்கான செயலை நம்ம செய்து கொண்டிருப்போமானால் தமிழ் தேசியமும் ஒரு நாள் பேசப்படும். அண்ணன் சீமான் அவர்களும் ஒரு காலத்தில் பேசப்படுவார். இன்றும் நிறைய இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார். ஆனால் கட்சியில் ஏற்பட்ட சிறு மாற்றங்களால் பல நிர்வாகிகள் சென்று விட்டனர். அது என்ன தவறு என்பதை அண்ணன் அவர்கள் கூர்ந்து கவனித்து அதற்கான வழிமுறையை செய்ய வேண்டும். இப்போ ஏறத்தாழ 8 விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாக்குகளை அவர் தக்க வைத்துக் கொள்வாரா அல்லது இன்னும் வாக்குகள் உயருமா அல்லது குறையும் நினைக்கிறீங்களா? 26 தேர்தலில் இன்னும் 1 வருடம் டைம் இருக்குது. இதற்குள்ளே அவருக்கான அந்த தவறு என்னவோ அதை சரி செய்தனால் அவருக்கான வாக்கு வங்கிகளும் கூட செய்யும். அல்லது கிடைத்த வாக்குகளே அவருக்கு மீண்டும் கிடைக்குமாறு வழி செய்யலாம். இன்னும் மக்களின் கையில் தான் உள்ளது. குறைவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இன்னும் அவர் ரொம்ப வருஷமாக இருக்கார். ஏன்னா அவருக்கு தெரியும் யார் எந்தெந்த டைமில் நம்ம கட்சியை எந்த டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் பண்ணுவார் நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாடு அரசியலை பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், இந்த 2 கட்சிகளையும் பிடிக்காதவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தினர் இருக்கிறாங்க. அவங்க தான் சீமானை ஆதரிக்கிறார்கள், அவர்கள் தான் மற்ற கட்சிகளையும் ஆதரிக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ புதிதாக வந்த விஜயினால் சீமானுடைய அந்த வாக்குகள் அதாவது திராவிட கட்சிகளை நம்பாத, அவர்கள் வாக்களிக்காத அந்த மக்கள் விஜயை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தானே செய்கிறது. கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறது. அப்போ சீமானுக்கு வாக்குகள் குறையும் தானே? இல்லை, அப்போ அப்படின்னு பார்த்தா அவங்க ரெண்டு கட்சிகளுக்கும் வாக்கு குறையுதுல்ல. அப்போ வந்து ஈக்குவலாக தான் ஆகுது. இதுக்கு முன்னாடி 2ஆக இருந்த வாக்கு எண்ணிக்கை இப்போ 3ஆக பிரிஞ்சது, இப்போ 4ஆக பிரிக்க ஆரம்பிக்கிறது. இது மட்டுமே இதுதான் காரணமாக இருக்குமே தவிர குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் வாக்கு குறைவு என்பது இப்போ வர எலெக்ஷனில் எல்லாருக்குமே தான் ஓட்டு வந்து சரீரமாக இருக்கு. இளைஞர்கள் விஜய் அவர்களிடம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சீமான்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் கூட அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை மெய்ப்பிக்கும் விதமாக நிறைய மாவட்ட செயலாளர்கள் நிறைய மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற செய்திலாம் பார்க்குறோம். அப்போது சீமானுடைய வலிமை குறைகிறது, அவருடைய செல்வாக்கு குறைகிறது அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். இல்லை, கட்சி உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அவங்க வெளியே வந்தாலும் எந்த கொள்கை கரெக்டாக இருக்கோ மக்கள் அந்த இளைஞர்கள் அந்த சூழ்நிலையில் என்ன யோசிக்கிறார்களோ அவருக்கு கட்சியில் இல்லை என்றால் கூட அவருக்கு ஓட்டு போட்டால் அவருடைய ஓட்டு விகிதம் சரியாக தான் இருக்க போகுது, அது கம்மியாகாது. இயக்கத்தில் இருந்தால் மட்டுமே அவருக்கு ஓட்டு போட வேண்டிய கொள்கையில் இல்லை.
எந்த இயக்கத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் தான் நம்மளுக்கு ஓட்டு. அங்கேருந்து போனவங்க கூட எதிர்காலத்தில் சீமானுக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது அந்த அந்த இயக்கத்துக்கு உண்டானதை இல்லை அவங்க இவ்வளோ நாள் செஞ்சுதானே நினச்சி பார்க்குறாங்களோ, இல்லை கொள்கையில் சீமானை நான் உயர்த்தியிருக்காரோ, இல்லை கொள்கையில் விஜயை நான் உயர்த்தியிருக்காரோ, அவர்களுக்கான சூழ்நிலை அந்த மனநிலையில் அவர்கள் என்ன யோசிப்பார்கள் என்று அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அந்த கட்சியிலேருந்து வெளில போகிறவங்கெல்லாம் இவர் ஒரு சர்வாதிகாரி போல் செயல்படுகிறார், மதிப்பதில்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது இணைஞ்சு பயணிச்சது தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இது வரைக்கும் பயணிச்சதில்லை, அதனால் நம்மளுக்கு அது தெரியல. இப்போ நீங்கள் சில கேள்விகளுக்கு நீங்கள் வந்து அது அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை, அது அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறத பார்த்தா, நீங்கள் அரசியலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கிறீங்க. மற்ற அரசியல்வாதிகளை, அரசியல் தலைவர்களை எல்லாம் பார்ப்பதில் நம்ம நிறைய தலைவர்களை பார்க்குறோம் சார். நம்ம நிறைய மீட்டிங்கில் பேசுவோம். அதாவது அவங்க பொது வெளியில் பேசுகிறது வேறு, தன் குடும்பத்திற்குள் பேசுவது வேறோ அல்லது கட்சி தொண்டர்களுக்குள்ளே பேசுவது வேறு என்பது இருக்கலாம். நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பதுனா நம்ம ஒரு டிவிலையோ இல்லை செய்திகளில் பார்க்கும்போது அவர்கள் மிகுந்த கண்ணியத்துடனோ அல்லது மரியாதையாக தான் பேசுவாங்க. இப்போ நானாக கூட இந்த இடத்துல மரியாதையாக பேசினாலும் ஏன் குடும்பத்துக்குள்ளேயோ அல்லது எங்கள் இயக்கத்துக்குள்ளே போகும்போதோ சகோதரத்துக்குள்ளே வாடகை போடான்னு பேசுவதோ ஒரு சிகிச்சை பழக்கம் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு என் இயக்கத்தில் தான் எனக்கு முழுசாக தெரியுமே தவிர மற்ற மனிதர்களுக்கு தெரியாது. அதே போல் தான் நாங்களும் யோசிக்கிறோம். அனைத்து தலைவர்களும் நாங்கள் பார்க்குறோம், அனைவரும் சிறப்பாக தான் செயலாற்றிட்டு இருக்காங்க. இயக்கத்துக்குள்ளே அவங்க சரியில்லைன்னு சொல்லுறது அந்த இயக்க கட்சிகள் தொண்டர்களுக்கு தான் அது தெரியுமே தவிர மற்ற இயக்க கட்சிகளுக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க வெளியே வந்து சொன்னால் மட்டுமே உண்டு. இப்போ தேர்தல் கணிப்புகள்லாம் நடக்குது. இப்போ இந்த தேர்தல் கணிப்புகள்லாம் அவங்க எப்படி பண்ணுறாங்க? ஒவ்வொருத்தரை எல்லாரையும் போய் சந்திப்பதில்லை, ஒரு சிலரை சந்திப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில நடவடிக்கைகள், ஒரு சில தலைவர்களையும் ஒரு சில நடவடிக்கைகளை வைத்து ஒரு முடிவுக்கு வராங்கல்ல, அந்த மாதிரியான வடிவத்தில் தான் நான் கேட்குறேன். இல்லை, அது முற்றிலும் தவறான செயல். ஒருத்தர் ஒரு இடத்துல பேசுகிறத வச்சு இவர் நமக்கான தலைவர் இல்லை இவர் சரியில்லாத தலைவர் நம்ம யோசிக்கக்கூடாது. அவரோட வரலாற்றை நம்ம முன்னாடி பார்க்கணும். அவர் என்னென்ன பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துருக்காரு, நாளைக்கு என்ன மாதிரி சிந்திக்க போகிறாருன்னு சொல்லி செய்யணும். சில பேர் சொல்கிற தகவல்களால் ஒரு தலைவரை நம்ம இகழ்ந்தோ புகழ்ந்தோ பேசக்கூடாது. நம்ம அவங்க கூட பயணிச்சிருக்கணும். இல்லை அவங்கள பற்றி நம்ம நேரடியாக பார்த்து இதுதான் நம்மளுக்கான கரெக்டு தீர்வான இருக்குன்னு சொல்லி யோசித்தா அது கரெக்டாக இருக்கும். கடந்த காலங்களில் அந்த வட மாவட்டங்களில் சாதி மோதல்கள்லாம் நிறையா நடந்தது. இப்போ அது குறைஞ்சிருக்கு. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அதை கட்டுப்படுத்தி இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. திராவிட கழக ஆட்சி அது கட்டுப்படுத்தி இருக்கிறதோ இல்லையோ, மக்களிடத்தில் கல்வி என்பது முன்னேறில் இருக்குது. ஒருத்தர் படித்தாலே அவர் முழுமையான ஒரு விடுதலை அடைவார். புரட்சியாளர் சொன்ன மாதிரி கல்வி என்பது சிங்கத்தின் பாலை போன்றது. அதை பருகியவர்களால் புரட்சி செய்யாமலும் போராடாமலும் இருக்க முடியாதுங்க. நம்ம போராடணும்னு அவசியம் இல்லை. அதை முழுசாக படித்து இதுதான் நம்மளோட அரசியலமைப்பு, இதுதான் நம்மளோட கட்டமைப்புன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாலே மற்றவர்களை நம்ம சமமாக தான் மதிக்க போகிறோம். கல்வி என்பது தான் நம்மளுக்கு அடிப்படை தேவை. அப்போ அந்த கல்வி சரியான முறையில் எல்லாருக்குமே கிடச்சிட்டா ஏற்ற தலைவர்கள் இருக்காது. நீ தான் பெரியவன் நான் தான் பெரியவன் இருக்காது. அனைவரும் சமம்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ அம்பேத்கர் அவர்களின் வாக்கியங்களை அடிக்கடி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அம்பேத்கரை எந்த வயதில் நீங்கள் அறிந்தீர்கள்? நான் என்னோடய 6வது படிக்கும் வயதில் தான். நான் அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அந்த 6வது படிக்கும் வயதிலே ஆன்மீகவாதியாக தான் இருந்தேன். இந்து மதத்திலும் மிகுந்த ஈடுபாடோடு இருந்தேன். என் வாழ்க்கையை மாற்றியது, நான் இங்கே சூளை செட் ஆண்ட்ரோஸ் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது சின்ன விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது வெறும் 20 ரூபாய் புத்தகம் மட்டுமே, கர்ம வீரர் காமராசர் புத்தகம். நான் எடுத்தவுடன் அம்பேத்கரை படிக்கவில்லை, கர்ம வீரர் காமராசரை படித்தேன். அதில் ஒரு விதத்தில் நான் அவர் சொன்னது போல் சில தலைவரை தேடும்போது தான் என் கண்ணில் பட்டது அம்பேத்கர். அவருடைய வாழ்க்கை வரலாறு 20 ரூபாய் புத்தகம், அதே 20 ரூபாய் புத்தகம் வாழ்க்கை வரலாறு அங்கே படிக்கும்போது அவருக்கான தேடுதல் என்னை அதிகப்படுத்தியது. இதுதான் முழுமையாக என்னை இது பண்ணிவிட்டேன். 2020 பௌத்த மதம் ஏற்றேன். அவரின் கொள்கைக்கு அவருடைய கொள்கையின் எதை சிறப்பாக செயல்படுகிறதோ அந்த இயக்கத்தில் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அதை ஏப்ரல் 14 இயக்கம் மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அம்பேத்கரின் கொள்கைகளை முழுமையாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம், முழுமையாக நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்பது சசிகுமார் அண்ணன் ஏப்ரல் 14 இயக்க தலைவர் தீவிர அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, எங்களது மாநில அல்லது மாவட்ட பொறுப்பாளர்களும் சரி, முன் கொள்கையை அம்பேத்கரின் கொள்கையை முன் செல்வது மட்டுமே. இப்போ உங்களுடைய இயக்கம் ஏப்ரல் 14 இயக்கம் எந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்து வருகிறது? இல்லை அரசுக்கு இந்த மாதிரி செய்யுங்கன்னு ஏதாவது கோரிக்கைகள் வச்சுருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய கோரிக்கைகள் நாங்கள் வச்சுக்கொண்டே இருக்கிறோம். எங்களால் என்ன இந்த சமூகத்துக்கு செய்ய முடியுமோ, என்ன சமூகத்துக்கு நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறோமோ அது எல்லாமே நாங்கள் தமிழக அரசுக்கு முறையாக நாங்கள் வேண்டுகோள் வைத்து கொண்டு தான் இருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலமாக
தந்தை பெரியார் நீங்கள் செய்ய வேண்டியதானே, எதுக்கு அரசுக்கிட்ட போகிறீங்க? இல்லை, நாங்கள் செய்கிற மாதிரி எங்களுக்கு பொருளாதார வசதி இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக செஞ்சிருவோமே. இப்போ பணம் படைத்தவர்களே செய்ய மனம் இல்லாத போது எங்களுக்கு பணம் மட்டுமே இல்லை, ஆனால் மனதும் சரி சிந்தனையும் சரி நிறைய உள்ளது. அதுக்கான பொருளாதார வசதி எங்களுக்கு இல்லை. இது மட்டுமே எங்களுக்கான சிறு தடை. ஓரளவுக்கு எங்களுக்கும் பொருளாதார தடைகள் இருந்தால் நாங்கள் மற்றவரை போய் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எங்களுக்கான இடத்தில் கூட அல்லது எங்களுக்கு தேவையான ஒரு இடவசதியோ அல்லது இரவு பாடசாலையோ தேவை என்றால் எங்களுக்கான பணத்தை வைத்து நாங்கள் ஆரம்பித்து கொண்டு இருப்போம். ஆனால் எங்களிடம் பொருளாதார வசதி இல்லை. இது மட்டுமே ஏப்ரல் 14 இயக்கம் என்பது அனைவருமே கூலி தொழிலாளர்கள் தான். அனைத்துமே ஒரு நாள் தினமும் சம்பாதிக்கும் கூலி தொழிலாளர்கள் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்களின் பிரச்சனை என்றாலோ அல்லது அடிப்படை உரிமை தேவை என்றாலோ ஒரு நாள் விடுப்பெடுத்து தான் நாங்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்போமே தவிர ஒரு நாளோ அல்லது 2 நாளோ அல்லது 1 வாரமோ 1 மாதமோ ஆனாலும் கூட அது நாங்கள் விடுப்பெடுத்து தான் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போமே தவிர யாரிடமோ சரி இல்லை எதிரிடமோ சரி எங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை. இனியும் பொருளாதார வசதி இருந்தால் எங்களுக்கான முயற்சி இன்னும் அதிகமாக இருக்கும். உங்களால் இயலாதது பொருளாதாரத்தால் நாங்கள் அந்த இடத்திற்கு செல்ல முடியவில்லை என்கிற நிலையில் நீங்கள் வைத்த கோரிக்கைகள் என்னென்ன? நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கோம். இப்போது நாங்கள் பல வருஷமாக தமிழக அரசு இதை கேட்டிருக்கிறது. ஈவேரா ராமசாமி நாயக்கர் என்ற தந்தை பெரியாருக்கு உலகம் போற்றும் பேரான தந்தை பெரியார் என்று வழங்கிய அன்னை மீனாம்பாள் இலங்கையில் பிறந்திருந்தாலும் கூட அவர் தமிழக மக்களுக்காக சமூக நீதிக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் நிறைய போராடி இருக்கிறார். முதல் பெண் மேயரும் கூட அவருக்கான சிலையை சென்னையில் நிறுவுமாறும் அவருடைய பிறந்தநாளை மற்றும் நினைவுகளை அரசு விழாவாக கொண்டாடுமாறும். இதனால தலித் மக்களுக்கு என்ன ஒரு வாழ்க்கையில் கிடைச்சிருக்கு? இல்லை, வாழ்க்கை உயரணும் இல்லை, நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு சொல்லணும். நம்ம இந்த 2 தலைவர்கள் தான் நம்மளுக்கான தலைவர்கள்னு சொல்லி நினைக்கும் போது இல்லை முன்னோடி தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நாங்கள் போன வருஷம் கூட சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துக்காக பாடுபட்ட முன்னோடி தலைவர்களின் பேரில் விருதுகள் இது நாங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அனைத்து தலைவர்களும் நமக்காக போராடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது தான் ஒரு சின்ன நெருப்பாச்சு நம்மளுக்குள்ளே வரும். நாங்கள் வீட்டில் சும்மா இப்போ நம்மளுக்கான ஒரு வேளை சாப்பாடு கிடச்சிருச்சு, நம்மளுக்கான ஒரு வேளை துணி கிடச்சிருச்சு, நமக்கு இன்றைக்கி தூங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்குன்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டா நாளைக்கு இன்னொருத்தங்கிட்ட அது இல்லை, நம்மளுக்கு இதுவே நிரந்தரமாக இருக்குமான்னு சொல்லி தெரியாது. எங்களுக்கு தேவை நாங்கள் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கோமோ 3 வேளை சோறு, நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு துணி, அது எல்லாருக்குமே பயம் இல்லாமல் கிடைக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம். அப்போது ஒரு நாளும் நம்ம போராடும் போது நாங்கள் மட்டுமே போராடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போராடினா மட்டும்தான் நம்மளுக்கான விடுதலை கிடைக்கும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு மூலியமாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ ஜனவரி 30 2ஆம் ஆண்டு தொடர்ந்து 2ஆம் ஆண்டு சுதந்திரம் சமத்துவம் சகோதரருக்காக பாடுபட்ட முன்னோடி தலைவர்களின் பேரில் விருதுகள் அனைத்து தலித் அமைப்புகளையும் அனைத்து அம்பேத்கர் இயக்கங்களையும் ஒன்றிணைச்சு நாங்கள் இது கொடுக்குறோம். இப்போது சிலை வைப்பது ஒரு கோரிக்கை அவ்வளோதானே, இன்னும் இருக்கா? இல்லை, தமிழக அரசுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது. ஏப்ரல் 14 இயக்கம் சார்பாக இப்போது அது செஸ் பிளேயர் அவருக்கு தேசிய அளவில் விருது பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழ்த்து சொன்னாது உலக அளவில். ஆமாம், உலக அளவில் வாழ்த்து சொன்னீங்க. இப்போது கோவை மாவட்டத்தை சேர்ந்த மானஸ்ரீன்னு சொல்லி ஒரு பொண்ணு, அவங்க பேர் சரியாக தெரியல, அந்த பொண்ணும் கராத்தேவில் தேசிய அளவில் சாம்பியன் பெல்ட் எடுத்திருக்காங்க. சென்னை வியாசாரபடி சர்மாநகர் பகுதியை சேர்ந்த கிங் மேக்கர் பாக்ஸிங் அகாடமியை சேர்ந்த ஒரு ராமகிருஷ்ணன் என்று சொல்கிற ஒரு மாணவன் பங்களாதேஷில் போய் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. நவம்பர் 29ஆம் தேதி ஓவரால் சாம்பியன். அது முகமது அலி மைக் டைசன் போட்ட WBC வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் நடத்துகிற ஒரு தேசிய அளவில் குத்துச்சண்டையில் அவருக்கான போய் உலக அளவில் நடந்தது. உலக அளவில் நடந்த தேசிய போட்டியில் கலந்து கொண்டு அவரும் ஓவரால் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு. அப்போ இருக்கும்போது சிலர்களை மட்டும் நீங்கள் நிதி உதவியோ ஊக்கத்தொகையோ கொடுத்து ரெடி பண்ணும்போது ஏன் அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கல? இது மூலயமா நீங்கள் விளையாட்டுத்துறை அரசாங்கம் பாரபட்சம் பார்க்குறதுன்றீங்களா? கண்டிப்பாக பார்க்குறது. ஏன்னா வடசென்னை பகுதிகளிலும் சரி தாழ்த்தப்பட்ட பகுதிகளிலும் சரி நிறைய வீரர்கள் உருவாக்கி தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான பொருளாதாரமோ இல்லை அந்த அமைப்புக்கு சரியான ஊக்கத்தொகையோ எதுவுமே கொடுக்கல. அவரே இப்போ அந்த செஸ் பிளேயரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, தமிழக அரசு விளையாட்டுத்துறை நிறைய எனக்கு நிதியும் ஊக்கத்தொகையும் கொடுத்தனால தான் எனக்கு இந்த அளவு ஜெயிக்க முடிஞ்சது. அதே ஊக்கத்தொகையை இல்லாதவங்களுக்கும் கொடுங்க. இதே தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கான அடிப்படை மனிதனுக்கு தேவையான அடிப்படை உரிமை இன்னும் கிடைக்கலன்னு. ஒரு மாணவருக்கு மட்டும் நீங்கள் 5 கோடி 14 கோடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த 14 கோடியை பிரித்து அனைத்து விளையாட்டு இயக்கங்களுக்கும் கொடுங்க, அனைத்து விளையாட்டு மையங்களுக்கும் கொடுங்க. இன்னும் விளையாட்டு மையங்களை அதிகப்படுத்துங்க. போதை மருந்தை ஈஸியாக தடுக்கலாம். போதை மருந்து போதை பழக்கங்களை விளையாட்டுகள் மட்டுமே முழுமையாக தடை செய்யும் என்பது எங்களுடைய முழுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் தான் டிசிப்ளினாக வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அதற்கான ஊக்கப்படுத்தலாமே. இப்போ சர்மாநகர் மாணவருக்கு அடுத்த கட்டமாக அவங்க மலேசியாவிலலாம் மேட்ச் நடக்கும்போது அவங்க அதுக்காக நிதி இல்லைன்றாங்க. எங்களுக்கு நிதி வரல, நாங்கள் இன்னும் மாணவர்களை தயார் செஞ்சுட்டு இருக்கோன்னு. ஒரு மாணவன் அவனுடைய கஷ்டத்துலையோ அல்லது பாக்ஸிங் அகாடமியோ ஸ்பான்சர் மூலியமாக போய்ட்டு ஒரு பெல்ட் எடுத்துட்டு வந்தானா தமிழக அரசு விளையாட்டுத்துறை
அவங்களுக்கு இன்னும் பண்ணாங்கன்னா இன்னும் உலக அளவிலையோ சரி தேசிய அளவிலையோ சரி தமிழக மாணவர்கள் இன்னும் சிறப்பாக பயிற்சி பெறுவாங்க, இன்னும் சிறப்பான பல மெடல்கள் பெறுவாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் சொல்கிற மாணவர்கள் எல்லாம் அந்த ஆற்றலாளர்கள் திறமையாளர்கள்லாம் அரசை முறைப்படி சந்திப்பதில்லை, இல்லை அவர்களுடைய நிலைமையை தெரிவிப்பதில்லை அப்படின்ற ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்றத விட என்ன உங்களுக்கு வேணுன்றத அரசுக்கு தெரியப்படுத்தாத ஒரு காரணமும் இந்த மாதிரியான நிலை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லலாம். இல்லை, தமிழக விளையாட்டுத்துறையில் நம்ம இப்போ ஒரு அமைப்புலேருந்து நம்ம போய் இப்போது சில விளையாட்டு மையத்துலேருந்தே நம்ம போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோன்னா அது உடனே பண்ண முடியாது. நம்ம சந்தித்து கொடுக்கணுன்னா கூட அந்த சந்திப்புக்காக நம்மளுக்கு நேரம் ஒதுக்கிறதில்ல. இப்போ வடசென்னை மாவட்டத்தில் நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ கன்னியாகுமரம் கிரவுண்டே எடுத்துக்கிட்டால் கூட அந்த அந்த பகுதியில் இருக்க எல்லா மக்களுமே அந்த கிரவுண்ட் மட்டும் தான் பெருசு. ஆனால் இப்போது நெடுஞ்சாலை இப்போ பிரிட்ஜ் கட்டுறதுனால அந்த சைடில் தான் எல்லாமே மண் எடுத்து வந்து போட்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜில் வந்து இன்னும் விளையாண்டு தான் இருக்குது. அப்போ அந்த கிரவுண்டு இல்லாமல் இருக்க என்ன பண்ணுறாங்க பசங்க, இன்னும் போதை பழக்கத்தில் அடிமையாகிறாங்க. அந்த கிரவுண்ட் இருக்கும்போதாச்சும் உள்ள ஜிம் இருந்தது, பாக்ஸிங் கேம்ப் இருந்தது, இப்போ ஃபுட்பால் கேம்ப் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஸோ விளையாட்டு மட்டும்தான் பசங்களை போதை பழக்கத்துலேருந்து வெளியே எடுத்து வர முடியும். வாலிபர்களையும் சரி இளைஞர்களையும் சரி போதை பழக்கங்களே வெளியெடுத்து வர முடியும். அப்படி நம்ம போதை மருந்து தடுப்பு வைக்கிறோன்னா நீங்கள் ஏன் அதை விளையாட்டுத்துறையில் ஆர்வம் காட்டக்கூடாது? இப்போ விளையாட்டுனா இப்போ அவனையும் அந்த ராமகிருஷ்ணன்ற வீரரையும் போய் சந்தித்து அவருக்கும் ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கலாம். அல்லாது அவர் எந்த அமைப்பு போய் விளையாடுறாரோ அந்த அகாடமிக்கு போய் நீங்கள் ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கலாம். அப்போ அப்படி கொடுக்க மூலமா யாரெல்லாம் தகுதியாக இருந்தவங்களோ அவங்களுக்கும் போய் நிறைய இதுவில் பங்கேற்க முடியும். அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். நம்மளும் ஸ்போர்ட்ஸில் இருந்தால் நம்மளும் ஒரு 4 பேருக்கு நல்லது நடத்துவோம், நம்ம பேரும் ஒரு அளவில் வெளியே வரோம். ஸ்போர்ட்ஸ் மேன் இஸ் மேக் ஏ டிசிப்ளின் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் விளையாட்டுத்துறையிலேயே அதை கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறோம். இப்போ கல்வித்துறையிலையும் சரி விளையாட்டுத்துறையிலையும் சரி கவனம் செலுத்தணும்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு. உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்ததற்கு பிறகு நிறைய ஆற்றலாளர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கான உதவிகளை செய்து ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டுத்துறை முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படின்ற எல்லாருமே பேசுகிறாங்க. நீங்கள் அதில் இன்னும் குறைபாடுகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. இது வந்து அமைச்சருக்கு இந்த தகவல்கள் உங்கள் அமைப்பின் மூலமாக சென்றதா, இல்லை அதை பற்றி பேசுனீங்களா? இல்லை, நாங்கள் போய் பேசுகிறது தான் இருக்கோம். இப்போ அடுத்த கட்டமாக பெரிய நம்ம அகாடமியில் போய் சேரணும்னு சொல்லி நம்ம இல்லை சார். சின்ன சின்ன அகாடமி நிறைய இருக்குது. எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு சின்ன அகாடமி இருக்குது, ஆனால் அது பொருளாதார வசதி இல்லை. பசங்க நல்ல பசங்களாக இருக்காங்க, நல்ல ஸ்போர்ட்ஸு ஒரு ஃபுட்பாலோ பாக்ஸிங்கோ கிரிக்கெட்டோ வாலிபால் ஏதோ ஒரு தேசிய அளவில் வின் பண்ணணும்னு நினச்சா கூட முக்கியமாக ஏழை மாணவன் தான் ஒரு விளையாட்டு வீரனாக வர ஆசைப்படுறானே தவிர பணக்காரன் எவனுமே வரமாட்டாங்க. இப்போ ஏழை மாணவர்களுக்கான எங்கெங்கெல்லாம் அகாடமி இருக்கோ ஒரு சின்ன மாவட்டத்தோறும் ஒரு கணக்கெடுங்க, அந்த மாவட்டத்தில் எத்தனை அகாடமி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். மேக்ஸிமம் அதை ஒன்று சேர்க்க பாருங்கள். இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன பொருளாதார உதவி ரொம்ப கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக ஒரு பொருளாதார உதவி மேக்ஸிமம் ஒரு 40 மாணவர்களை ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸில் ரெடி பண்ணி அனுப்புனா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல பேர் தான். உங்களோட ஆட்சி முறையை நல்லா இருக்கிற மாதிரி காட்டும். வருங்கால இளைஞர்களும் ஒரு நல்ல முறையில் வருவாங்க. தமிழகம் போதை இல்லாத தமிழகமாக மாற செய்யும். இப்போ ஒரு விளையாட்டுக்குள்ளே வந்துட்டால் தப்பான பழக்கத்தை எதுவுமே எடுக்க முடியாது. இப்போ பள்ளிகள்லாம் விளையாட்டுக்குன்ற ஒரு காலம் இருந்தது, ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ எடுத்துட்டு வெறும் பாடங்களை படிப்பது அந்த மாதிரியான சூழல் வந்து சில பள்ளிகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது அப்படியே போகலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மாற்றணும். விளையாட்டும் ஒரு கல்வியில் ஒரு முக்கியத்துவமாக தான் கொடுக்கணும். ஒரு நல்ல படிக்கிற பையன் படிப்பில் ஜெயிச்சுட்டானா ஓரளவுக்கு கம்மியாக மார்க் எடுக்கிற பையன் விளையாட்டுத்துறையில் எதுனா ஜெயிக்கலாம். அப்போ அவனுக்கான அரசு வேலையும் கிடைக்கும். ஒரு டிகிரி எடுத்துகிட்டு ஒரு சின்ன நேஷ்னல் மெடல் சாம்பியன்ஷிப்பில் பெல்ட் எடுத்தாலோ அவனுக்கு ஒரு அரசு பணி கிடைக்கும்னு சொல்லி அவர் ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். பட் ஆனால் நல்லா படிக்கிற மாணவன் தான் படிப்பில் ஜெயிக்க போகிறான். அப்படி இருக்கும்போது விளையாட்டும் நம்மளுக்கு முக்கியம் தான். நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா சின்ன சின்ன விளையாட்டுகள் செஞ்சால் தான் நம்மளோட உடலும் சுறுசுறுப்பாகும். இது விளையாட்டுத்துறை என்பது நமக்கான அடுத்த முன்னேற்றமாக இருந்தாலும் நம்ம உடலுக்கான சிறு சிறு விளையாட்டுகளோ அல்லது நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற சின்ன சின்ன விளையாட்டுகளோ இருந்தாலும் அது நல்லது தான். ஒரு 8 மணி நேரம் போய் ஒரு பையன் படிக்கிறான்னா ஒரு 1/2 அன் ஹவரில் நீங்கள் பிடி பீரியட் வைக்கிறதுல தப்பு இல்லை. அது ஏன் நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணுறீங்க? விளையாட்டும் ஒரு முக்கியத்துவம் தானே. விளையாட்டு தவிர நம்மளுக்கு விளையாட்டு வளர்ச்சித்துறைன்னு வச்சுட்டு பட் ஆனால் நீங்கள் அது ஸ்கூலில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு நியாயம் இல்லையே. பாக்ஸிங்கில் காலேஜில் போய் அவன் என்ன கற்றுக்க போகிறான்? ஸ்கூல்லேருந்தே கற்றுக்கிட்டா மட்டும்தான் உண்டு. இப்போ விளையாட்டுத்துறையில் அரசு வந்து சில வீரர்களுக்கு மட்டும் நிதியுதவி அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து உயர்வு, அதாவது பொருளாதாரத்தை சார்ந்து அப்படி நடக்கிறதா, இல்லை சாதி சார்ந்து நடக்கிறதா, எதை சார்ந்து இந்த மாதிரி சிலருக்கு முன்னுரிமை கொடுப்பது, சிலரை கண்டுகொள்ளாமல் இருப்பது, எதன் அடிப்படையில் நடக்கிறது? இது சாதி சார்ந்தோ அல்லது பொருளாதாரத்தை சார்ந்தோ இல்லை. அவங்களோட பார்வைக்கு போகிறத மட்டும் தான் அவங்க செய்கிறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, பார்வைக்கு வருத்த தவிர
நீங்களும் ஒரு கணக்கெடுங்கன்றோம். இப்போ அனைத்து மாவட்ட செயலர்கிட்டையும் ஒரு ஆணை, உங்கள் மாவட்டத்தில் இருக்க விளையாட்டு மைதானங்கள், அதில் நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்னென்ன இருக்கோ அதில் கொஞ்சம் லிஸ்ட் எடுங்க. எது நல்ல தகுதி பெறுதோ, எந்த அகாடமிலேருந்து நிறைய மாணவர்கள் வந்து வெளியே போய் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா எது மெடல் ஷீல்டு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சின்ன சின்னதாக ஊக்கத்தொகை கொடுக்கலாம்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரே இடத்துல இருந்துட்டு என்கிட்ட வரவங்களுக்கு மட்டும்தான் நான் பண்ணுவேன்னு சொன்னால் அது சரியில்லை. இது அனைவருக்குமான கட்சி, பொது கட்சி அல்லது பொதுமக்களுக்காக கட்சி என்றால் அனைவருக்கும் நம்மக்கிட்ட தான் போய் சேரணும். நாங்களே வந்து இப்போது எனக்கு தெரியுது, நான் தலைமை அலுவலகத்தில் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறேன். இப்போ அந்த அகாடமி ஓனருக்கு தெரியல, அவர் படிப்பறிவு இல்லை, பட் ஆனால் பாக்ஸிங்கில் நல்லா காம்படிஷன் இருக்காருன்னா அவர் வந்து யோசிக்கல. அவருக்கு ஒரு வட்டச் செயலாளர் பிடிக்கணும், அந்த வட்டச் செயலர் வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட சொன்னோம். இதெல்லாம் பெருசாக போகும். நீங்களே ஒரு ஆணை பிறப்பிச்சு ஒரு சின்ன சின்ன அகாடமிலேருந்து சேர்த்து ஒரு மாதந்தோறும் ஒரு கூட்டம் போட்டிங்கன்னா விளையாட்டுத்துறையில் என்னென்ன குறைபாடு இருக்குது அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிங்கன்னா நீங்கள் இது பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பாக்ஸிங் அகாடமி, கிங் மேக்கர் பாக்ஸிங் அகாடமின்னு சொல்லிட்டு அந்த ஃபவுண்டர் லோகச்சந்திரனும் நஜீஃபுன்னு சொல்லி 2 பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்பயுமே ஒரு 40-50 பேர் ஸ்டூடெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க பொருளாதாரம்னு சொல்லி அவங்ககிட்ட யார்கிட்டையுமே கேட்கல. விருப்பம் இருக்கிறவங்க பொருளாதாரம் கொடுக்குறாங்க, மாதம் மாதம் ஒரு பீஸ் மாதிரி கொடுக்குறாங்க. விருப்பம் கொடுக்க முடியாத பசங்களை கூட அவங்க எந்த குறைபாடும் இல்லாமல் நல்ல முறையாக தான் இப்போ ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. ஈக்குவலாக நீங்கள் பணம் கொடுக்குறவங்களையும் சரி பணம் கொடுக்காதவங்களும் சரி ஒரே பார்வையாக பார்த்து தான் ஒரு நல்ல கோச் என்ற அகாடமியில் திரு லோகச்சந்திரனும் நஜீப்பும் அவங்க ரெடி பண்ணி அவங்களை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் ஒரு சின்ன கவர்மெண்ட்லேருந்து மாதம் மாதம் ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க பெரிய டெவலப் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறோம். உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எமது நன்றி. ரொம்ப நன்றி நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.